பேக் டு மை சேனல் லேர்ன்ட். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்னோட ப்ரொஃபசர் எனக்கு எக்ஸல்ல ஒரு சின்ன டாஸ்க் குடுத்தாங்க. ஸோ அத கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 to 4 டேஸ் தான் ஆச்சு. பட் நான் எக்ஸெல்ல இவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் பண்றேன்னா, இதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு லாங் டெர்ம் பீரியட் தேவைப்படுது. ஸோ இதே தான் லைஃப்ல எல்லா சிச்சுவேஷனுக்கும். நீங்க ஒன்னத்த கத்துக்கணும்னா, அத ஈஸியா கத்துக்கலாம். பட் நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும்னா, நீங்க அதுக்கு நெறைய டைம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ தான் பார்க்க போறோம்னா, ஷிஃப்ட் F1லேருந்து ஷிஃப்ட் F12 வரையும் இருக்கிற அடிக்கடி யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் F2. ஸோ ஷிஃப்ட் பிளஸ் F2 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் செல் கமெண்ட். இது எடிட் பண்ண மட்டும் யூஸ் ஆகல, கிரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செல்லில் இருக்கேன். இந்த செல்லில் போயிட்டு ஷிஃப்ட் F2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நியூவா ஒரு கமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கிரியேட் பண்ண செல்லில் போய்ட்டு நீங்கள் ஷிஃப்ட் F2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை எரைஸ் பண்ணிவிட்டு நியூ கமெண்ட் கூட ட்ரை பண்ணலாம். நியூ அப்படின்ட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு கமெண்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் அதை எடிட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஷிஃப்ட் F2வை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட் F3 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுறதுக்கு. நிறைய ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட் F3 கிளிக் பண்ணுறது மூலிமா வேரியஸ் ஃபார்முலாஸ் உங்களுக்கு எக்ஸலை வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஷிஃப்ட் F3 இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆட் பண்ணும். ஸோ இது ஒரு இன்சர்ட் ஃபங்க்ஷன் மெனு அப்படின்ற ஒரு மெனு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது ஒரு சின்ன ஒரு கூகுள் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு எனக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் ஆடை டைப் பண்ணிட்டு கோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சம்மை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கொடுக்குறேன். எனக்கு எந்தெந்த நம்பரை சம் பண்ணும், 25 தென் 30 ரெண்டுத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு 55ன்ற ரிலேஷன் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் F3 அப்படின்னு கொடுத்து ஃபங்க்ஷனை சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட் F4 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் நெக்ஸ்ட். தென் ஷிஃப்ட் F4 பார்க்கறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் F5 நம்ம பார்த்துடலாம். ஷிஃப்ட் F5 எப்படின்னா, ஷிஃப்ட் F5 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் லேர்ன்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ARND லேர்ன்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆகிட்டே இருக்கும். தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் F4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் F4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? தென் ஷிஃப்ட் F7 என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கூகுள் மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு வேர்ட் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ், அதாவது சினானிம்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F7 நீங்கள் கொடுத்தா போதும். இங்கே பக்கத்தில் ஷிஃப்ட் F7 உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஷிஃப்ட் F7 இப்போது அதுக்கு சினானிம்ஸ் மாதிரி வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய்ஃபுல், சியர்ஃபுல். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட் F10 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஷார்ட்கட் மெனு. இப்போ நீங்கள் ஷிஃப்ட் F10 கொடுக்குறீங்க, இது வந்து ஷார்ட்கட் மெனுவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ கட், காப்பி. இப்போ உங்களால் மவுஸில் ரைட் கிளிக் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஷிஃப்ட் F10 அப்படின்னு கொடுத்தாலே ஷார்ட்கட் மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தென் ஷிஃப்ட் F11 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ ஒர்க் புக். ஸோ இப்போ வந்து ஷிஃப்ட் F11 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷீட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். தென் இப்போ எனக்கு ஷிஃப்ட் F12 லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, ஷிஃப்ட் F12ஓட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் F12 அப்படின்னு கொடுத்தாலே போதும். F12 கொடுக்குறேன். இப்போ எனக்கு சேவ் ஆஸ். ஸோ நான் இதை எந்த பிளேஸ் நான் கிளிக் பண்ணுறேனோ அங்கே அது சேவ் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எக்ஸல் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எக்ஸலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.